ராஜாக்கள் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வசனம் 1-10 முடிய நம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 2 Kings chapter 7 verse 1 to 10. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது, நம்ம ஏன் இங்க இருந்து சாக வேண்டும் அப்படி என்று சொல்லி பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாய் இருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். பட்டணத்துக்கு போனாலும் சாவோம், இங்க இருந்தாலும் சாவோம். அடுத்தது, ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்ம உயிரோட வச்சா பிழைப்போம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி, கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, இது கங்கிட்டு எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, குஷ்டரோகியா ஆயிட்டோம், சுகமாக்குறதுக்கும் யாரும் இல்லை, பேசாம அங்கேயே போய் செத்துரும் அப்படின்னு சொல்லி போறாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். சீரியருடைய இராணுவத்திற்கு போக ராத்திரியிலே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆச்சரியமா இருக்குது, அங்க யாருமே இல்லை. இஸ்ரவேல் தேசத்தை பிரியமானவர்களே சீரியர்கள் எல்லாம் கான்கர் பண்ணிட்டாங்க, முற்றுகை போட்டுட்டு இவர்கள் வெளியே வந்த அவர்களை சாகடிப்போம், இல்லைன்னா பட்டினிலே அவங்க செத்துருவாங்க உள்ளுக்கு, நம்ம ஈஸியாக போய் அந்த பட்டணத்தை நம்ம எருசலேமை கான்கர் பண்ணிடலாம். சீரியர்கள்லாம் காத்திருக்கிறாங்க. தேவ மனுஷன் வார்த்தையை சொல்றாரு, தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன நடக்குது பிரியமானவர்களே? 4 எபிரேய குஷ்டரோகிகள் சொல்றாங்க, வாடா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைடா, நம்மளுக்கு இங்கே பட்டியலில் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம இங்கே இருந்தாலும் செத்துருவோம், அங்கே போனாலும் செத்துருவோம், ஒருவேளை நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று, ஒருவேளை அங்கே நமக்கு இறக்கம் கொடுத்தா நம்ம அங்கே தங்கிக்கலாம், சாப்பாடு இருந்தால் சாப்பிடலாம் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா ஒருவருமே இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க பாருங்க, நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, குஷ்டரோகியினால எதுவுமே செய்ய முடியாது. கை கால் நல்லா இருக்கிறவங்களாம் உள்ளுக்கு உட்கார்ந்து பட்டினியில் இருக்கிறாங்க. ஆனால் யார் தீர்மானம் எடுக்கிறா? குஷ்டரோகி, the lepers. அந்த குஷ்டரோகிகள் என்ன செய்கிறாங்க? ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, போய் பார்ப்போம் என்று ஒரு தீர்மானம் எடுத்து போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லையா. அடுத்தது வாசிக்க கேட்போம், என்ன நடந்திருக்கிறது? ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதனால் அவர்கள் ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருச்சு ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். எல்லாவற்றையும் விட்டு ஓடி போயிட்டாங்க. யார் அங்க கிரியை செய்திருக்கிறார்? ஆண்டவர். சில வேளை ராஜாக்களால முடியாது, சில நேரம் ஜனங்கள் வீரர்களால முடியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார்.
தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படி ஆண்டவர் அந்த வார்த்தையை தரையில் விழாதபடி ஆண்டவர் என்ன செய்தார்? கிரியை செய்தார். சில வேளையில் ஆண்டவர் நமக்கும் அப்படி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், வாழ்வா சாவா என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்காக ஆண்டவருடைய வார்த்தையின்படி பிரியமானவர்களே அவர் கொடுத்த அன்னைக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இன்னும் என்ன செய்து கொண்டார்? ரட்சிப்பு கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்கு ஆண்டவர் இந்த செய்த கிரியைகளை அவர்கள் விட்டு அடுத்தது என்ன நடக்குது பார்ப்போம். அந்த குஷ்டரோகிகள் அந்த 4 குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து ஒரு கூடாரத்தில் போய் சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு அடுத்தது அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வச்சுட்டாங்க. இது நம்மளுக்கு, இது நம்ம தான் எடுத்தோம் அப்படின்னு ஒளித்து வச்சுட்டாங்க. திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திருப்பியும் ஒளிச்சு வச்சுட்டாங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அவங்களுக்கே மனசாட்சி என்ன செஞ்சிருச்சு? குத்திருச்சு. அல்லேலூயா. அவங்க மனசாட்சி இப்ப என்ன செய்யுது? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? வாசிக்க இப்ப என்ன சொல்றாங்க? நம்ம செய்யறது நியாயமே இல்லடா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பார்த்து சொல்றாங்க, நம்ம செய்யறது நமக்குன்னு எல்லாத்தையும் ஒளித்து வச்சுட்டோம், ஆனா நம்ம செய்யறது நியாயமே இல்லை. அடுத்தது வாசிக்க கேட்போம். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாளா இருக்கிறதுப்பா. நல்ல செய்தி, ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு, ஒரு பெரிய நமக்கு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. இதை நம்ம மட்டும் அனுபவிக்க கூடாது. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம மேலதான்டா குற்றம் வரும். பொழுது விடியற வரைக்கும் காத்திருக்க கூடாது. அடுத்தது இப்போதும் நான் போய் ராஜாவின் அரமணியாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இது யாருக்கு? ராஜாவுக்கு போய் அறிவிக்கணும். ஏன்னா இங்க ஜனங்கள் பட்டினியில என்ன செத்து கொண்டு இருக்கிறார்கள். பஞ்சம், இங்க சாகுறாங்க. எப்படியாச்சும் போயிட்டு அவங்களும் நம்ம பெற்றுக்கொண்ட இந்த சாப்பாடுகள் பொக்கிஷங்கள் எல்லாம் அவங்களும் பெறணும் என்று சொல்லி அந்த நற்செய்தியை எடுத்துட்டு போயிட்டு ராஜா காதுல அறிவிக்கிறார். அடுத்தது அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்தில் வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்புறம் அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரமணியாருக்கு கடைசியில ராஜா கிட்டே போய் நியூஸ் சேர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நற்செய்தியை அறிவிக்கணும்னு சொல்லுகிற 4 குஷ்டரோகிகள் பலவீனம், சீக்காளிங்க. ஆனா அவங்க உள்ளத்துல என்ன இருந்துச்சு? இந்த நற்செய்தி நம்ம பெற்ற நன்மை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. அவங்க பிரயாசம் எடுத்தார்கள், போய் சொன்னாங்க. அவர்களும் என்ன செய்தார்கள்? அந்த பொக்கிஷத்தை அடைந்தார்கள். விட்டு வைத்த எல்லா தட்டுமுட்டுகள், எல்லா வித பொக்கிஷங்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ஒரு ரட்சிப்பு அன்றைக்கு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனையோ தடவை இந்த 3 வாரம் பிரியமானவர்களே, இந்த மாதம் தொடங்குதில் நற்செய்தியை அறிவித்தல், ஷேர் த காஸ்பல். நிறைய தடவை நம்ம என்ன செய்திருக்கோம்? நல்ல காரியத்தை சொல்லியிருக்கிறோம், நற்செய்தியை சொல்லியிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரத்தில் சொல்லாமல் போயிடுறோம், சில நேரத்தில் நம்ம மட்டும் அனுபவிக்கிறோம், மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யல? பிரசங்கிக்கல. இன்றைய நாட்கள்
பிரியமானவர்களே, இந்த நூற்றாண்டு 2024 நூற்றாண்டில் பிரியமானவர்களே, சுவிசேஷத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சுவிசேஷத்தை பற்றி பேசுறது இல்லை, ரொம்ப சுவிசேஷத்தை பற்றி அறிவிக்கிறது இல்லை, இயேசு யார் என்று அறிவிக்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொருவர் மேலும் விழப்பட்ட கடமை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எங்க இருக்கிறார், இயேசு என்னத்திற்காக வந்தார் என்று சொல்லி அறிவிக்க சொல்லி சுவிசேஷம் அல்லேலூயா அறிவிக்க வேண்டும். நம்ம அறிவிக்காவிட்டாலும் ஆண்டோடைய அன்பு அல்லேலூயா என்றென்றைக்கும் மாறாது. அல்லேலூயா. அது மற்றவர்களை என்ன செய்யும், அது மற்றவர்களையும் என்ன செய்யும், தொடும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏசாயா 53வது அதிகாரத்தில் 1 - 6 வரை நாம் வாசிக்க கேட்போம். என்ன ஏசாயா சொல்ல வராரு வாசிப்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவர் எண்ணாம போனாங்க. யார் அவர் சொல்லி சொல்லி யாருக்கும் தெரியல அவர் யாருன்னு. எதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தாரு? பிரியமானவர்கள், அப்பத்தை கொடுத்தாரு, மீனை கொடுத்தாரு அப்படி என்று சொல்லலாம், அற்புதம் செய்தார் என்று சொல்லலாம். அதற்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அதான் சுவிசேஷம். யோவான் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இருளில் இருக்கிற எந்த மனுஷனும். இருள் என்றால் பாவம். எத்தனையோ பேர் இன்னும் இருளில் இருக்கிறாங்க, விடுதலை அடையாம இருக்கிறாங்க. பேபி விடுதலை அடையலன்னா பிரியமானவர்களே, 6 நாட்கள் 5 நாட்கள் விடுதலை விழா இங்கே கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விடுதலை விழா ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரே ஒரு ஒளி நீங்க தான், என்னையும் பிரகாசிக்க பண்ண நீங்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவர். இந்த விடுதலை விழாவில் நான் வந்து கலந்து கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. குருடர்கள், செவிடர்கள், சப்பானிகள், குஷ்டரோகிகள், ஏழைகள், அதிகாரிகள், மல்கிய புஸ்தகத்திலிருந்து மத்திய புஸ்தகம் வரும் 400 ஆண்டுகள், 400 வருஷங்க, 4 தலைமுறை ஒண்ணுமே நடக்கல, ஒரு வார்த்தையும் இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லை, சுகம் இல்லை, விடுதலை இல்லை, ஆண்டவருடைய தரிசனம் இல்லை, அந்த உணர்வு இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையும் இல்லை. இருளில் இருந்தாங்க. எப்ப இயேசு வெளிப்பட்டாரோ அன்னைக்கு தான் தேவாலயத்திலிருந்து ஒருத்தன், அவனுக்குள்ள இருந்த ஆவி, அசுத்தாவி புறப்பட்டு போனது. ஏன்? இருளில் இருந்த அவன் மெய்யான ஒளிச்சத்தை கண்டான். சுவிசேஷம். இயேசு தான் மெய்யான ஒளி. இங்க ஐசையா என்ன சொல்ல வராரு வாசிக்க கேட்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகள், சில பாடுகள் இருக்கிறதுல, அந்த பாடுகள்ல யாரும் அதை எடுக்க முடியாது. அந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற படம், அடிக்கு மேல அடி, காயங்கள், வார்த்தைகள், இப்படி சில காரியங்கள் என்ன நெருக்கி கொண்டே இருக்கிறது. பாடுகள். இன்னைக்கு ஒரு சிலர் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, உங்க பாடுகளை ஆண்டவர் எப்படி எடுத்து போட்டாரோ மற்றவர்கள் பாடலும் ஆண்டவர் எடுக்க அந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. வேற என்ன ஆண்டவர் ஏசாயா அங்க கூறுகிறார், வாசியுங்கள். நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார். சில துக்கம் யாருனாலும் பகிர்ந்து கொள்ள முடியாது.
மனதுக்கம் வாழ்க்கையிலே இப்படி ஏற்பட்டது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த துக்கம். வாசியுங்கள். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அடுத்தது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். கர்த்தரோ நம்முடைய எல்லாவித அக்கிரமத்தையும் என்ன செய்தாரு? அவர் மேல ஆமென் விழ பண்ணார். ஹல்லேலூயா. ஏசாயா சொல்லுகிற சுவிசேஷம், பாவங்களை கர்த்தர் சுமந்தாருங்க. ஒரு மனுஷனால விடுபட முடியாது. நம்ம மேல பாவம் செஞ்சா நமக்கு உண்மையிலே தண்டனை, பாவம் செஞ்சா நியாய தீர்ப்பு. பழைய ஏற்பாட்டின் காலத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் இந்த பாவங்களையும் இந்த சாபங்கள் பிசாசின் ஆதிக்கங்கள் எல்லாம் போக்கவே பிரியமானவர்களே சிலுவையை சுமந்தார். அவரே ஜீவனை கொடுத்தார். அவரே ரத்தத்தை சிந்தினார். ஒரு மனுஷனுக்கு விடுதலை வேண்டுமா பிரியமானவர்களே? ஏசாயா சொல்றாரு சுவிசேஷம், ஐயா உனக்கு துக்கமா, உனக்கு பாடா, உன் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் போக்க முடியாததுனால இந்த சாபம் உன்னை பின்தொடர்கிறது. இந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்கிற இதை போக்க வேண்டும் என்றால் ஒருத்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தியோப்பியா அதிகாரி. ஆமென். அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஆக்ட்ஸ் சாப்டர் 8:26, ஆக்ட்ஸ் 8:26 வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமில் வந்து கொண்டிருக்கிறான். ஆமென். அங்க வந்திருக்கிறான். ஆமென். வாசியுங்கள். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை படிச்சல 53வது அதிகாரம் அதை அவர் படித்துக் கொண்டே இருக்கிறார். படித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஹல்லேலூயா வாசிப்போம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே, ஆவியானவருக்கு தெரியும் எப்ப சுவிசேஷம். he knows when to share gospel. நம்ம சும்மா போய் எல்லாத்துக்கிட்டையும் gospel இயேசு 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 எப்படி சொல்ல முடியாது. we must prepare. நம்ம ஆயத்தமா இருக்கிற வேளையிலே பிரியமானவர்களே, எத்தியோப்பியா ராஜா அந்த கந்தாகே இடத்துல வேலை செய்த அந்த சொத்துக்களை பாதுகாத்த அந்த அதிகாரி எருசலேமுக்கு வந்து பணிந்து கொண்டிருக்கிற வெளியே ஏசாயா புத்தகத்தை படித்தார். ஆவியானவர் பிலிப்பை அனுப்பினார். பிலிப்பு வாசிக்க கேட்போம். வாசி என்ன சொல்றாரு? சேர்த்துக்கோள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா? ஆண்டவரை பத்தி தெரியும், ஆனா அவர் யார் என்று தெரியல, கருத்து தெரியல. நம்மளுக்கு தெரியும் கருத்து, ஆனா மற்றவங்களுக்கு கேள்விப்படுறாங்க, அதில் உண்மையை தெரியல. ஆண்டவர் சொன்னாரு, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. பிலிப்பு சொல்றாரு, இது முழுக்க 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 இந்த ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லுகிறதெல்லாம் இப்ப மரித்து உயிர் தெழுந்துட்டாரு. இயேசுவை பத்தி தான் நீங்க படிச்சு கொண்டிருக்கிறீங்க. அந்த இயேசு மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இன்னைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அவர் இன்னைக்கும் உன் பாடுகளை உன் துக்கங்களை சுமந்து உனக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்து உனக்கு புது வாழ்வை தருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. சொன்ன பிறகு எத்தியோப்பியா ராஜா ஏற்றுக்கொண்டார். கேட்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார்னா சொல்றதுக்கு நம்ம ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. புளிப்பூவை போல பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள we must prepare. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஆண்டவர் எப்ப நான் சொல்லுகிறது, எதற்காக சொல்ல வேண்டும்,
நம் மேல் விடப்பட்ட கடமை. கிறிஸ்துவை அன்பை பிரசங்கிக்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வெட்கப்படேன் என்று சொல்றாரு. எந்த சபையிலும் எந்த இடத்திலையும் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு பவுல் சொல்றாரு, நான் வெட்கப்படேன். இன்னைக்கு நம்மளுக்கு வாய் கூட வர மாட்டேங்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற எல்லாமே நம்மிடப்பட்ட ஒரு கடமை. Hallelujah. Only Jesus can save you. Only Jesus can give you salvation. அவர் ஒண்டிதான் ரட்சிப்பு மனுஷ குலத்துக்கு, வேற ஒரு ரட்சிப்பும் இல்லை. Hallelujah. Matthew chapter 4 verse 23. இயேசு ஒவ்வொரு இடத்திலையும் சுற்றி திரிந்தாரு. என்னத்தை போய் சுற்றி திரிந்தாரு? சுவிசேஷத்தை அறிவிக்க. வாசிப்போம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரசங்கிக்கிறார். இவ்வளவு காலம் உலகம் பார்க்கிற பிரகாரமாக தான் என்ன செய்தார்கள்? அங்க இருக்கிற கலிலேயர்கள், எபிரேயர்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா பரலோக ராஜ்யம் எப்படி ஒரு மனுஷனை பார்க்கிறது? பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு விரும்புகிறது? அதை இயேசு கிறிஸ்து சுவிசேஷமாய் சொல்றாரு. இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான் என்று சொன்னாரு. ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்றாரு. ஆவில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் என்று பரலோகம் எப்படி பார்க்கிறது என்று ஆண்டவர் சுவிசேஷமாய் சொன்னாரு. ஹல்லேலூயா. உடுத்துறதுக்காகவும் உண்பதற்காகவும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சுவிசேஷமாய் பிரசங்கித்தார். நீங்க ஒருத்தனை கணக்கு தீர்த்தீங்கன்னா நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் என்று பரலோகம் எப்படி பார்க்கிறதோ அது சுவிசேஷமாய் ஆண்டவர் பிரசங்கித்தார். அதனாலதான் கலிலேயா ஊரில் அந்த கடல் ஓரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சுவிசேஷத்தை என்ன செய்தார்? அறிவித்தார். ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். ஒரு பாவி இன்றைக்கு மனம் திரும்பி உணர்ந்து ஆண்டவரே என் பாவங்களை விடுகிறேன் என்று சொல்லி மனம் திரும்பினால் அவனுக்கு ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானன் பிரசங்கித்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார். நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, சுவிசேஷம் சொல்றதுல என்ன இருக்கு என்ன அப்படின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. சுவிசேஷம் மூலியமாய் நமக்கு ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் மறிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, உங்களுக்கு ரட்சிப்பு வரும், உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வரங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. எங்க இல்லை ரிவார்டு? பரலோகத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பூமியில் எதுவும் சேர்த்து வைக்காதீங்கப்பா. ஆண்டவர் சுவிசேஷத்தை கலிலேய கடலோரத்தில் பிரசங்கம் பண்ணார், மலை மேலே பிரசங்கம் பண்ணார். இங்க சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்தில் சேர்த்து வைங்க, உங்க பொக்கிஷங்கள் அங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக உங்களுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரே அவர்கள் ரட்சிப்பு அடைய ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நல்ல வார்த்தைகள் ஆண்டவரை நான் போதிக்க எனக்கு கிருபை தாங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, லூக் 2வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். 8 வசனம். லூக் chapter 2 verse 8 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தாங்க. ஏன் பயந்தாங்க தெரியுங்களா? முன்னெல்லாம் ஆண்டவர் வந்தா எல்லாத்துக்கும் தண்டனை தான். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, பாபிலோன் தேசத்தில் உங்களுக்கு எல்லாம் நியாய தீர்ப்புன்னு சொல்லிட்டாரு.
இந்த 400 வருஷம் யாருக்கும் இந்த வெளிச்சமே இல்லை, எந்த தரிசனமும் இல்லை. திடீர் வந்து தேவதூதர் நின்றோம், பயந்து போனாங்க. இது என்னவா இருக்குமோ என்று பயந்து போனாங்க. அவங்க சொன்னாங்க, நற்செய்தி, நல்ல செய்தி. ஆண்டவரிடத்திலிருந்து இனிமேல் தண்டனையோ இல்லை, கண்டிப்போ இல்லை. ஆண்டவர் அன்பா இருக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இரட்சகர் பிறக்க போறாரியா. இனிமேல் இவ்வளவு காலம் காத்து கொண்டிருந்த உங்களுடைய கவலை, உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பாவ வாழ்க்கை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, விடுதலை எல்லாம் இனிமேல் ஒருத்தர் வந்து தரப்போறார். யார்? இயேசு கிறிஸ்து. இம்மானுவேல் என்று இருக்கு, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் தேவதூதர்கள். வாசிக்க இப்ப என்ன சொல்றாங்க, வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அடுத்தது, இன்று கர்த்தராக கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இவ்வளவு வந்த மனுஷர்கள், இவ்வளவு காலம் ஆபிரகாமிலிருந்து, தாவீது ராஜாவிலிருந்து, தானியேல் தீர்க்கதரிசியிலிருந்து ஒவ்வொருவர்களையும் ரட்சிக்க முடியல. ஆனா இன்னைக்கு அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் ஒரு மனுஷனை விடுதலையாக்க, ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க, அவனை மரணத்திலிருந்து அவன் மரித்த பிறகு புது வாழ்வு, அந்த பரலோகத்தில் நித்தியத்தில் போய் சேர்வதற்கு இயேசு கிறிஸ்து இரட்சகராய் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் அவர் ஏத்துக்கல. எல்லாரும் என்ன மகிமையை தந்தாங்க? மனுஷன் மூலியமா வர்றது, மனுஷனை பார்க்கறது, மனுஷன் என்ன வச்சிருக்கிறாரு, மனுஷனுக்கு என்ன இருக்குது, மனுஷன் என்ன செய்ய முடியும் பார்த்தாங்க. ஆனா தேவனை, அவருடைய வார்த்தை ஆண்டவர் சொன்னார், என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லேலூயா ரட்சிப்பட முடியாது. ஆனா அங்க இருக்கிற சில யூதர்கள், அதிகாரிகள், குருடர்கள், செவிடர்கள், ஏழைகள் எல்லாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. ஏற்றுக்கொண்டார்கள், ரட்சிப்பு அடைந்தார்கள். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே, ரோமன்ஸ் சாப்டர் 1:16 வாசிங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிப்பு, நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பு தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். சிலருக்கு பணம் ஸ்ட்ரென்த் இருக்குது, சிலருக்கு நான் பெரிய அறிவாளி என்று ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறது. ஐ கேன் டூ எவ்ரிதிங் என்று வில் பவர் இருக்கும் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. அது ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர் கூட இருந்தால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. ஆனால் இங்கே சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, நீங்க தான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த ரட்சிப்பே பெரிய பலனா இருக்கும். ஆமென். இளைஞர்கள் இளைப்படைந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆண்டவருடைய புது ரட்சிப்பின் பலத்தை பெறுவார்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்ன தரும்? ஒரு மனுஷனுக்கு ஒரு புது பலனை தரும், புது வாழ்க்கையை தரும். ஹல்லேலூயா. யார் யாருக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? பிரியமானவர்களே, பவுல் லேசான ஊழியத்தை செய்யல. Do you know the Romans? இந்த ரோமாபுரியில், ரோம்ல உயர்ந்த ஜாதி, ஆமென். இன்னைக்கு உலகத்தில் நிறைய ஜாதி இருக்குல்ல, இந்த ரோமன்ஸ் மட்டும் மற்ற ஜாதிகளை மதிக்கவே மாட்டாங்களாம். They don't accept other religions. மற்ற எந்த ரிலிஜன் இருந்தாலும் நீங்க எந்த ரிலிஜன்ல மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்கள ரோம் தான் பெருமை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் பவுலை அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த ரோமாபுரியிலிருந்து தான் அவர் எழுதியிருக்கிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் வெட்கவே பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் போய் அந்த ரட்சிப்பை பிரசங்கிக்கும் பொழுது
அதுதான் என்னுடைய பலன். ஹல்லேலூயா. அதுதான் என் வாழ்க்கையில் ஸ்ட்ரென்த்து. சிலருக்கு அவங்க வேலை இன்னைக்கு வாழ்க்கையில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் பிரியமானவர்களே. சிலருக்கு அவங்களுடைய உறவுகள் சில நேரத்தில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். பணம் ஒரு வேலை ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆனால் பவுலுக்கோ ஆண்டவருடைய ரட்சிப்பை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அது எனக்கு ஒரு தேவ பலன். ஹல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிங்களே. ரோமர் 1:14. Romans chapter 1 verse 14 வாசிங்க. எப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சாரு? கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும். ஞானிகள் பாருங்க, ஞானி சில நேரத்தில் நீங்க பேசினா கூட they don't accept your good news. நீங்க வாழ்க்கையில் நல்ல காலத்தில் நீங்க ஞானிகிட்ட பேசினாலும் நீங்க பேசினா அவங்க இன்னும் 10 சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் ஞானிகிட்ட பேசவே முடியாது. ஆனால் யார்கிட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டால்? ஞானிகள் மத்தியில். அடுத்தது வாசிக்க கேட்போம். மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். மூடர்களுக்கு, யாருக்கு? மூடருக்கும் நான். பாருங்க, அந்நியர்கள், ஞானிகள், மூடர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை பேதையும் என்ன செய்யும்? ஞானமாய் மாற்றும். முட்டாளுங்க, மூடர், அதாவது குருடர், சப்பானிகள், மூடர்கள், இவர்கள்லாம் முடியாதவர்கள். இவர்களை என்ன செய்யும்? பெரிய ரட்சிப்பு. என்னது? ஆண்டவருடைய சுவிசேஷம். கிறிஸ்து ரட்சகரின் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத ஒரு பிறவி குருடன். அவன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். யாருக்குமே நம்மள நல்லா இருக்கும், ஆனால் பிறவி குருடன்ல நல்லாவே ஆக முடியாது. ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறார். யாரு? இயேசு என்னும் ரட்சகர். சுவிசேஷம். இந்த ரட்சகர் உனக்கு இருக்கிற இருளிலிருந்து அவர் விடுதலையாக்கு வல்லவராக இருக்கிறார். பாவங்களிலிருந்து விடுதலையாக்கு வல்லவராக இருக்கிறார். நோய்களை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் நீ சுகமடைய முடியும். இதில் எல்லாத்திலும் ஒரே ஒரு காரியம்தான் திரும்ப திரும்பவும் வருகிறது சுவிசேஷத்தில். விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிரியமானவர்களை வாசிக்க கேட்போம். தொடர்ந்து வாசியுங்கள். ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறேன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது என்று பவுல் சொன்னார். 1 கொரிந்தியர் திருப்பிக்கொள்ளும் 15வது அதிகாரம் 1 Corinthians chapter 15 verse 1 to 5. What does the gospel do for the believers? எனக்கு என்ன செய்யும்? இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்க என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, வேதம் பவுலுங்க சொல்றாரு, வாசியுங்கள். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அதை நாளை என்ன செய்வோம்? நம்ம ரட்சிக்கப்படுவோம். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். You will be recognized in the heaven. பரலோகத்தில் நீங்க அறிமுகப்படுத்தப்படுவீர்கள். பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். பூமியிலும் நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மற்றவர்கள் பிரியமானவர்களே, பிரசங்கிக்காதவர்கள், சுவிசேஷம் அறிவிக்காதவர்கள், எந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரட்டும் அவங்களால மேற்கொள்ளவே முடியாது. சந்தோஷமா இருக்க முடியாது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஆனால் சுவிசேஷத்தை அறிக்கிறவர்கள், தேவனை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு, தேவனை பிரசங்க பண்ணுகிறவர்களுக்கு பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களுக்கு பிரியமானவர்களே,
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அல்லேலூயா, ஆபக்குக்கு சொன்னார், ஆண்டவரே உங்களுக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அது ஆட்டோமேட்டிக்கலாக ஆண்டவர் ஒரு பலனை கொடுப்பாரு பாருங்க. யாருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து போவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்ல, எத்தனையோ சாட்சிகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல. அதில் ஒரு சாட்சியை எடுத்து நீங்கள் சொன்ன பாவம் நிறைந்தவர்கள், பாவத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் போய் ஆண்டோடைய வார்த்தை, இப்போ பாருங்க, எத்தோப்பியா ராஜா கேட்கறதுக்குன்னு ஆண்டவர் அங்கே கொண்டு வந்தார். சொல்றதுக்குன்று நம்மளையும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. நம்ம சொன்னா நிச்சயமாக கேட்கறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்க வார்த்தையினாலே, ஹல்லேலூயா, நீங்க ஆண்டவர் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் பொழுது ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகமே என்னது பெரிய சந்தோஷம் உண்டாகும். நீங்க நினைக்கிறீங்க நாங்க பிரசங்கம் பண்ணினா ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஆனா ஆண்டவர் கேட்குவார். ஹல்லேலூயா. அங்க பேச வைப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அங்க ஒரு காகத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு, அங்க ஒரு கழுதையை ஆண்டவர் வச்சிருப்பாரு, அங்க ஒரு சுவிசேஷகரை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அங்க யாராச்சும் ஒருத்தர் அவர் வாயில வார்த்தையை வச்சு அந்த ஆத்துமா நீங்க போட்ட விதையினாலே ஒரு நாள் வரும் பரலோகத்தில் வந்து அந்த ஐயா இந்த ஐயா பிரசங்கத்தினால சொன்ன வார்த்தையினாலே எனக்கு ஒரு ரட்சிப்பு, ஹல்லேலூயா, மிகுந்த பெரிய சந்தோஷம் உண்டாகும். ஹென்றி மார்ட்டின் 1781 பிறந்தார். 1812 அவர் என்ன செஞ்சார்? செத்து போயிட்டார். ஹென்றி மார்ட்டின் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தார். ஹென்றி மார்ட்டின் ஒரு செல்வந்தர், அவங்க அப்பா பெரிய பணக்காரர். அவர் கேம்பிரிட்ஜ் காலேஜில் படித்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் அவர் வந்தார். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல அவர் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணார். திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா இறந்ததுனால தான் அவருக்கு ஆவிக்குரிய ஒரு எழுச்சியை வந்துச்சு. அவங்க கூட இருந்த அக்கா தங்கச்சிங்க அவருக்கு போகிற சர்ச்சில் பாஸ்டர்லாம் ஒரு ஆலோசனை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரை என்ன செய்தார்கள்? தேற்றினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். பல நேரம் அவர் என்ன செய்தார்? வேதத்தில் ஜபத்தில் செலவு பண்ணி, பிரியமானவர்களே, ஆண்டவருக்கென்று சுவிசேஷத்தை சொல்லணும் என்று ஹல்லேலூயா இந்தியா கல்கத்தா இடத்துல போய் அவர் ஒரு பிரான்ஸ் என்று சொல்லுகிற ஒரு ஊழியக்காரரை சந்திச்சு ஆயிரக்கணக்கான ஏழை பிள்ளைகளை பராமரித்து வந்த பிரான்ஸ் என்ற ஊழியக்காரர் சந்திச்சு அவர் கூட இருந்து ஒரு நாள் அந்த கல்கத்தா தேசத்தில் ஒரு தோட்டத்தில் அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது ரதத்தில், ஒரு பெரிய ரதத்தில் தெய்வங்கள் எல்லாம் ஏந்தி கொண்டு வந்த அந்த ரதத்தில் அது ஊர்வலம் போகும்பொழுது ஒரு சின்ன பையன் அந்த சக்கரத்தில் சிக்கி நசுங்கி போனது. இந்த ஹென்றி மார்ட்டின் கத்தி அந்த ரதத்தை நிறுத்த சொன்னார். யாருமே நிறுத்தலை. அதை பார்த்த சிலர்கள் அவங்கள தன்னுடைய உயிரை அதில் என்ன செஞ்சாங்க? கடவுளுக்கென்று பலி கொடுக்கணும்னு பலி கொடுத்து உயிரை மாண்டு கொண்டார்கள். இந்த ஹென்றி மார்ட்டினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இப்படியும் ஜனங்கள் இருக்கிறாங்களா? இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில் ஜனங்கள் இருக்கிறாங்களா என்று சொல்லி ஹென்றி மார்ட்டின் அன்றையிலிருந்து ஒரு ஏக்கத்தோடு இருந்தார். இந்த பிரான்ஸ் கிட்ட கேட்டார், இவர்களை திருப்புவது? இந்த டேவிட் பிரான்ஸ் சொன்னார், இல்லை, நமக்கு மூத்த ஒரு ஊழியக்காரர் இருக்கார்ல, அந்த ஊழியக்காரத்தில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஊழியக்காரர் சொல்லுவார். அப்போ பிரபலமாக இருந்த ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஆமென். வில்லியம் கேரி என்ற, அந்த நாட்கள் நூற்றாண்டில் வில்லியம் கேரி என்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்கார்ட்ட நான் போய் ஆலோசனை கேட்குறேன். இந்த ஹென்றி மார்ட்டின் போய் ஆலோசனை கேட்ட பிறகு 13 வருஷம், கிட்டத்தட்ட 23 வருஷம் அவர் ஊழியத்தில் அனுபவசாலி. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் கேட்டார், ஹென்றி மார்ட்டின் இந்த ஜனங்களை எப்படி இந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியாக்கணும் அப்படின்னு கேட்டார். ஆனால் ஹென்றி மார்ட்டினை இன்னொரு காரியம் பாதித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த நாட்களில் கல்கத்தா தேசத்தில் கணவன் செத்து போயிட்டானா மனைவியை உயிரோடு எரிப்பாங்க.
இது பல தடவை அவர் பார்த்து பார்த்து ஒரு மனம் பேதலிச்சு போய் இந்த மூட நம்பிக்கை எப்படியாச்சும் நான் மாற்றணும் என்று சொல்லி வில்லியம் கேரி கிட்ட போன வில்லியம் கேரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்னா, இந்த மூட நம்பிக்கையிலிருந்து இவர்களை வெளியாக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே போதுமானது என்று அவர் சொன்னார். ஆமென். ஆண்டவருடைய சுவிசேஷம், ஆண்டவருடைய வார்த்தை. அன்றையிலிருந்து வில்லியம் இந்த ஹென்றி மார்ட்டினுக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கம் என்ன தெரியுங்களா? வேதத்தை எப்படியாச்சும் மொழிபெயர்த்து இந்த சுவிசேஷத்தை, இந்த புதிய ஏற்பாடை இந்த ஜனங்களுக்கு போதிக்கணும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்களை மூட நம்பிக்கையிலிருந்து ஆண்டவர் பக்கத்தை திருப்பினார் ஹென்றி மார்ட்டின். 400 பேர் பிச்சைக்காரர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, பிரியமானவர்களே, இந்த ஆங்கில உள்ள இந்த வேதத்தை ஹிந்தியில மொழிபெயர்த்து, பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் அப்படி செய்ய முடியும்னா 4 குஷ்டரோகிகள் என்ன செத்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் போய் இந்த விஷயத்தை நான் அவர்களிடத்தில் சொல்லணும், நன்மையை சொல்லணும் என்று அவர்கள் ஹல்லேலூயா தீர்மானம் எடுத்தது போல இன்றைக்கு நாமும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் லட்சியத்தை சொல்வதற்கு, ஆண்டவரே என்னையும் ஒரு பாத்திரமாக பயன்படுத்துங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை இன்னைக்கு வீணாய் போயிடக்கூடாது, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க என்று சொன்னீங்களா? ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் ஆண்டவரே எப்படியாச்சும் சுவிசேஷத்தை சொல்ல என்னையும் ஒரு பாத்திரமாக ஆண்டவரை வச்சிருக்கிறீங்களே. இன்னைக்கு நினைக்கிறீங்க நீங்கள் சின்ன பிள்ளை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, ஹல்லேலூயா. நாகமான் குஷ்டரோகியாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் ஒரு பட தளபதி. அந்த பட தளபதிக்கு சுவிசேஷத்தை, ஒரு வார்த்தையை கொண்டு போனதே ஒரு சின்ன பொண்ணு. ஹல்லேலூயா. அவன் என்ன சொன்ன? இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியில் ஐயா நீங்கள் போனீங்கன்னா சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை அசட்டை பண்ணாமல் நாகமான் அன்றைக்கு ரதத்தை எடுத்து போய் எலிசா வீட்டு முன்னுக்கு போய் நின்னார். ஹல்லேலூயா. நீங்கள் சின்ன பிள்ளையா யாராக இருந்தாலும், வாலிபராக இருந்தாலும், முதியோர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுகிற ஒரு சுவிசேஷம் பெரிய பெரிய அதிகாரிகளை என்ன செய்யும்? ஹல்லேலூயா, தொடும். ஆண்டவருடைய சமூகத்தில் வழிநடத்தும். அவர்கள் உண்மையாக தேசம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, பட்டணம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நற்செய்தியை நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே ஜெபம் செய்யுங்க. ஜெபம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்குள்ள ஆண்டவரே எனக்கென்று ஒரு தீ பற்றி எரிவதற்கு இத்தனை நாள் ஆண்டவரே சண்டே வந்து, ஆண்டவரே புதன்கிழமை வந்து ஒன்றும் செய்யாத என் பாட்டு, ஆண்டவரே என்னுடைய ஊழியம், ஆண்டவரே என்னுடைய சர்ச்சு, ஆண்டவரே என்னுடைய அட்டெண்டன்ஸ், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய வேலை, இப்படியே இருந்துட்டேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார், ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று இதுவரையும் ஆண்டவர் என்னை பொறுப்படுத்தலையே. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. பவுல் ஆண்டவர் தொட்டார். பவுல் 2 கேள்வி தான் கேட்டார். ஆண்டவரே நீ யார் அப்படின்னு கேட்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொன்னார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க ஆண்டவர்? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சித்தத்தை வச்சிருக்கிறார். உங்கள் பாடுகளை ஆண்டவர் சுமக்க வல்லவராக இருக்கிறார். உடைய துக்கங்களை சுமக்க வல்லவராக இருக்கிறார். உடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தர அவர்தான் மெய்யான ஒளியாக இருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பின் மூலம் நற்செய்தியை பகிர்ந்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஆண்டவர் பாத்திரமாய் பயன்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆவியா